அன்பு வணக்கம் நண்பர்களே. நான் நந்தநேயர்களிலிருந்து நந்தகோபால் பேசுகிறேன். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணுறோம். நண்பர்களே, மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா 2024 மக்களவை தேர்தல். கிட்டத்தட்ட இது 543 இடங்களுக்காக எலெக்ஷன் ஓடிட்டுருக்குது. இன்னைக்கூட இறுதிக்கட்ட எலெக்ஷன், இன்னைக்கூட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. ஸோ இதில் ஓட்டு எண்ணிக்கைக்கு தயாராக இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா 970 மில்லியன் பேர். இவ்வளோ பேரும் ஓட்டு அளிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஓட்டு அளிக்கிறாங்கிறது அவங்க சொந்த விருப்பம். இப்படி ஓட்டளிக்கக்கூடியவங்களோட நம்ம எல்லாம் ஓட்டு போட்டிருப்போம். ஓட்டு போட்டதோட ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு நினைப்பு என்ன, அதனோட நோக்கம் என்ன? இதனோட நோக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஆட்சி இருக்கணும், நல்ல ஆட்சி மலரணும், நல்லவங்க வாழணும், நல்லதெல்லாம் செழிக்கணும் அப்படிங்கிறதோட ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த ஓட்டை செலுத்துகிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு செலுத்துகிறோம். நண்பர்களே, இது எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒன்று. அது ஓட்டு போடாட்டியும் அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. இந்த விஷயத்துக்காக நந்தநேயர்களை சார்பாக நான் இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறேங்க. இந்த விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆதி மூலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி வச்சுருக்காங்களா, அதாவது வெறுமனையாக நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டு விரதம் இருக்கிறோம். அதாவது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆட்சி வரணும். அதாவது நல்ல ஆட்சின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்க வாழணும், எல்லாருக்கும் அவங்க மனசுப்படியே வாழ்க்கை இருக்கணும். இதில் எத்தனை பேர் அதிகமாக அதை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது எனக்கு மட்டுமே தோன்ற ஒரு விஷயம் கிடையாது. பழைய காலத்தில் இதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் மதுரைக்கு தெற்காமணி மூல வீதியில் திருஞான சம்பந்தர் ஆதீனம் அப்படி சொல்லி ஒரு ஆதீனம் இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா மதுரையில் கூன் பாண்டியன் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. கூன் பாண்டியன் பார்த்தீங்கன்னா சமண மதத்தை சார்ந்தவர். சமணர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருநீர் பூசுறவங்களை பார்த்தாங்கன்னா அவங்க அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான உள்ள காலம். ஸோ அதனால் திருஞான சம்பந்தர் தெற்காமணி மூலவீதியில் வந்து தங்கியிருக்கார், அவரோட இதை நிலநாட்டிடுவார் அப்படி சொல்லிட்டு அந்த மடத்துக்கு தீ வைக்க சொல்லிட்டாங்க. தீவும் வச்சுட்டாங்க. அப்படி வச்ச உடனே அது என்ன பண்ணார், திருஞான சம்பந்தர் அசால்ட்டாக பார்த்தாரு. ஒரு பாட்டு பாடுறாரு, வெப்பமும் பாண்டியனை பைய போய் சேர்கவே. அதாவது பைய போய் சேர்கன்னா, அன்னைக்கு காலையில் தான் கோயிலுக்கு போயிருப்பார். கோயிலுக்கு போய் ஒரு பாட்டு பாடுறாரு. அது என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சி அம்மையா பாடலை, அங்கே இருக்கக்கூடிய சொக்கலிங்க பெருமான பாடலை, அங்கே இருக்கிற ஆட்சி செய்யக்கூடிய மங்கையர்க்கரசி பற்றி பாடுறார். அந்த பாட்டு பாருங்க, மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை பரிவளை கைவடமாணி பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி. இந்த வரி பார்த்தீங்கன்னா அதில் பாருங்க, பரிவளை கைவடமாணி, அதாவது நல்ல ஒரு புருஷனோட தாம்பத்தியத்தில் வாழ்கிறவங்களோட கல்யாணம் முடித்தவங்களோட கை பார்த்தீங்கன்னா வளையல் போட்டிருப்பாங்க. அதாவது காலையில் தான் அந்த பொண்ணை வாழ்த்தி பாடுறாரு. சாயந்தரமே அந்த பாண்டிய மன்னனை எரிக்கட்டும்னு சொன்னோன்னா நம்ம சொன்னதை நம்மளே மாத்திர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பையவே போக அப்படி சொல்லிட்டு வெப்பத்தை அனுப்பி விடுறாரு. என்ன நடக்கு அப்படின்னா, கூன் பாண்டியனுக்கு பயங்கரமான வெப்பெரிச்சல், உடம்பெல்லாம் தகன்னு எரியுது. எரிஞ்ச உடனே சமணர்கள் என்னென்னமோ மந்திரம் சொல்லி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, நடக்கலை. திருஞான சம்பந்தர் சொன்ன உடனே அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு குளிர்ச்சி ஆகுது, உடம்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுது. சொன்ன உடனே சரி பரவாயில்ல, அவரையாவது கூப்பிட்டு தீர்க்க முடியுமா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. உடனே அவர் வந்த உடனே இங்கே உள்ளே இருக்கிற பூசாரிகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. இந்த எதிர்ப்பு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பை பாதியாக பிரிச்சுக்கிடும். ஒரு சைடு நீ உன்னோட இதை சொல்லி சரி பண்ணு, ஒரு சைடு நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே சமணர்கள் ஒரு சைடு உட்கார்ந்துருக்கிறாங்க, திருஞான சம்பந்தர் ஒரு சைடு.
இப்போ திருஞான சம்பந்தர் பைக்குள்ள இருந்து திருநீரை எடுத்து போட போறாரு. அப்போது சமணர்கள் சொல்றாங்க, இதுல நீ மந்திரம் வச்சிருப்ப, அதனால நீ இது போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, பள்ளி அறையில் மடப்பள்ளியில் அடுப்பெரிச்சு சாம்பலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை கொண்டு வந்து கையில் வச்சுக்கிறார். கையில் வச்சுட்டு பாடுறார். அது அப்போ பாடின பாட்டு தான் மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்கிற அந்த பாட்டை பாடி மன்னனோட மேலே எல்லாம் பூசுறாரு. ஒரு பக்கம் குழுன்னு ஆயிடுச்சுங்க. அவருக்கு எரிச்சலே இல்லை. ஆனால் சமணர்கள் சரி பண்ணணும்னு சொன்ன சைடு இன்னும் எரிச்சலும் வேகமும் அதிகமாக இருக்கு. பாருங்க, ஒரு மனுஷனோட உடம்புல பாதி எரியவும் பாதி நல்லா இருக்கிறவும் தாழ முடியாத ஒரு வேதனையில் மண் இருக்கிறான். இருந்த உடனே சொல்லிட்டாப்ல, எனக்கு திருஞான சம்பந்தர் போட்ட இதுவே சரியா போச்சு, ஏன்னா நான் இப்போ அவரோட மதத்துக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஞான சம்பந்தர் 2 பக்கமும் பூசி அவரை சரி பண்ணுறாரு. சரி பண்ண உடனே இவர் கூன் பாண்டியன் நல்லா ஆயிட்டாரு, உடம்பெல்லாம் நல்லா ஆயிட்டு. ஆன உடனே இங்கே ஏற்கனவே இருக்கிற சமணர்கள் பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ நாள் நம்ம கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருந்ததை இன்னொருத்தன் புதுசாக வந்து நிலநாட்டை பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2 டெஸ்ட் வைக்கணும். 2 டெஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே இருக்கணும், தோத்தவங்க கழுவில் ஏறணும் அப்படின்னு சொல்லி சமணர்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அக்கினி பரீட்சையும் தண்ணீர் பரீட்சையும் வைக்கணும்னு சொல்லிட்டு பேச்சு. அப்போ பேசின உடனே ஒரு அவங்கவங்க என்ன எழுதுகிறாங்களோ ஒரு பாட்டை எழுதி ஏட்ட நெருப்பில் போடணும். எந்த ஏடு நெருப்பில் எரியாமல் இருக்கோ அந்த ஏட்டுக்குள்ளவங்க ஜெயிச்சதா அர்த்தம். சமணர்கள் எழுதுறாங்க அஸ்தி நாஸ்தி அப்படின்னு சொல்லி ஏட்டில் எழுதி அதை நெருப்பில் போடுறாங்க. நம்ம திருஞான சம்பந்தர் பாட்டு எழுதுறாரு. திருஞான சம்பந்தர் பாட்டை எழுதலை, ஏற்கனவே ஒவ்வொரு கோயிலாக பார்த்தீங்கன்னா நிறையா 11 பாட்டு படிப்பார். ஒவ்வொரு கோயிலை பற்றியும் 11 பாட்டு படிப்பார். இது வந்து 3ஆம் திருமுறை தேவாரம். இதில் எல்லா கோயிலை பற்றியும் பாட்டு படிச்சிருக்கிறார். அந்த ஏட்டுகளை உள்ள கையை விட்டு தொழாவினா அந்த ஒரு ஏடு வந்துச்சு. அது எந்த கோயில் ஏடுன்னு கேட்டிங்கன்னா திருநள்ளாற்று பதிகம். திருநள்ளாறுன்னு சொன்ன உடனே பயங்கரமாக எல்லாரும் யோசிப்பீங்க, நம்ம ஐயா பெரியவரோட சனீஸ்வர பகவானோட இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனோன்னா அந்த கிரகங்களோட ஆதிக்கம் அங்கே விழுது. ஆனால் அங்கே இருக்கிறவர் தர்ப்பரண்யேஸ்வரர், சிவனோட அந்த திருநாமம் தர்ப்பரண்யேஸ்வரர். அந்த திருக்கோயிலில் வச்சு பாடின பாட்டுகளில் ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா போக மார்த்த புன்முளையாள் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டோட ஏடு வருது. அந்த பாட்டை நெருப்பில் போடுறாரு, நெருப்பு எரியவே இல்லை, நெருப்பில் அந்த ஏடு அழியவே இல்லை. அதனால தான் அந்த பாட்டுக்கு பேர் பச்சை பதிகம்னு பேருங்க. நடந்த வரலாறு இதெல்லாம். இப்படி அந்த டெஸ்ட்லேயும் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கடுத்து தண்ணீரில் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதுறாரு. இப்போது அந்த இடத்துல தண்ணியில் எழுதி போடுறதுக்காக ஒரு பாட்டு படிக்கிறார். இப்போ ஏன் இந்த கதையெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அது நிறையா பேருக்கு நல்லது இல்லை, ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்குது. ஸோ அப்படின்னு நிறையா பேர் நினைக்கலாம். ஒவ்வொரு தடவை ஆட்சி மாறப்பையும் அப்படி நினைக்கும், அது வேற. ஆனால் நிறையா பேரோட கனவு இதாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு இயற்கை என்ன சொல்லுது? அதாவது தென்கட்சி சுவாமிநாதன் அவர் சொல்லுவார், 108 ஆண்களுக்கு 90 பொம்பளை பிள்ளைங்க பிறக்குது. இது வந்து இயற்கையில் ஒரு ரூல்ஸ். ஏன்னா ஆம்பளை பையங்க வெளியில் போய் விளையாடுவாங்க, ஏதாவது பண்ணி இறக்கும்போது இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற ஆண்கள் சரியாவாங்க. இது இயற்கையோட தத்துவத்தில் இப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவார். ஆனால் முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போறப்ப 80 பெண்களுக்கு கிட்டத்தட்ட 160-170 ஆம்பளைங்க பிறந்தாங்களாம். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, போரில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஈடுகட்டுறதுக்காக இயற்கை அதனோட பிறப்பை கூட்டிக்கிடுச்சு. பார்த்தீங்களா? அதாவது இந்த இயற்கையை செய்யணும், இந்த இயற்கை தன்னால் அது புதுப்பிச்சுக்கிடுது. நீங்கள் என்னதான் நினச்சாலும் அது எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு
விஷயத்தை கனெக்ட் பண்ணுது. அதெல்லாம் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க ஒரு நம்மளோட பிறப்பும் ஒரு காரண காரியத்தில் தான் இருக்குது. நம்ம இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை இந்த லைவ் எடுத்துக்காட்டல் மூலயமா கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த பாருங்க, 2 மதமும் போட்டியிடுது. அந்த போட்டியிட்டதில் பாட்டு எழுதாத திருஞான சம்பந்தர். என்ன பாட்டுன்னு கேளுங்க. இந்த பாட்டு தான் மெயினான பாட்டு. வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் புழல் வேந்தனும் ஓங்குக. வாழ்க அந்தணர்னா அறவரெல்லாம் வாழ்க. வானவர் ஆனினம் பசுக்கூட்டங்கள், பஞ்ச கவ்யங்களையும் சொல்ற தருகிற பசுக்கூட்டங்கள் வாழ்க. இதெல்லாம் இயற்கையோட ஒன்றிணைச்சதுங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்கிறோமேன்னு நினைக்காதீங்க. இயற்கையோட ஒன்றினது தான் வானவர் ஆனினம். வீழ்க தன்புணல், அதாவது மழை பொழியட்டும், மழை இந்த மண்ணில் பெய்யட்டும். வேந்தனும் ஓங்குக, அதாவது இங்கே அரசாண்டுக்கிட்டு இருக்கிற அரசன் வாழ்க. பாருங்க, யாரையும் குறைச்சி சொல்லலை, கூட்டி சொல்லலை. இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்க அரசன் வாழ்க. வேந்தனும் ஓங்குக. இப்படி சொன்ன உடனே கூன் பாண்டியன் இந்த வரி முடிஞ்சதுக்கு எடுத்து நேராக நிமிர்ந்ததாக வரலாறுங்க. அவர் நேர் நிமிர்ந்தாரு அப்படிங்கிறது இதனோட பாட்டில் வர்ற ஒரு விஷயம். சரியா? வேந்தனும் ஓங்குக. ஆள்க தீயதெல்லாம், அதாவது தீமை ஒழிகன்னு சொல்லலைங்க. அதாவது தீமை செய்கிறது அவங்களுக்கே தெரியாமல் செஞ்சாலும் தீயவங்கெல்லாம் ஒழிகன்னு சொல்லலை. ஆள்க தீயது, அதாவது தீமை. இப்போ எந்த ஆட்சியில் யார் இருந்தாலும் அவங்களாம் நன்மை செய்யட்டும் அப்படிங்கிறதான் இதனோட கருத்துங்க. இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம். சடார்னு ஒரு விஷயத்த சொன்னோன்னா அது என்னத்துக்குன்னு சொல்ல தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆள்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அப்படி இருக்கும்போது எந்த நாடெல்லாம் நல்லா இருக்கணும்? தமிழ்நாடு மட்டும் நல்லா இருக்கணுமா, இல்லை கர்நாடகா நல்லா இருக்கணுமா, இல்லை இந்தியா நல்லா இருக்கணுமா? அப்படிலாம் இல்லைங்க. வையகமே துயர் தீர்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்படி நம்ம இப்போ இந்த விஷயத்துக்காக நான் ஒரு நாள் விரதம் இருக்கிறேன். இந்த பாட்டை நிறையா பேர் படித்ததுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது எப்படி? நம்ம இந்தியாவிலே 970 மில்லியன் பேர் இருக்காங்க. ஓட்டு எண்ணிக்கை வாய்ச்சவங்க மட்டும். இவங்க ஓட்டு போட்டு மாற்றினா கூட நம்ம இந்தியா தான் நல்லா இருக்கும். ஆனால் உலகமே துயர் தீரம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு ஒரு இயற்கையில் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதில் வெறும் 15% முயற்சி எடுத்தால் மட்டுமே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை மொத்தமாக கொண்டு போயிட முடியும். இதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்யுது பார்த்தீங்களா? மழை பெய்யுறது வெறுமனையாக 100%, 15% மழை மட்டுமே பெஞ்சாலே இந்த உலகம் பெரிய செழிப்பாக இருக்கும். மிச்ச மழையில் பெய்யாலன்னு நினைக்காதீங்க. கடலில் பெய்யுது, வேறு இடத்துல பெய்யுது. ஆனால் நமக்கு தேவையானது 15% மழை மட்டுமே பெஞ்சால் மட்டுமே போதும் நம்ம சிறப்பாக வாழ்கிறதுக்கு. அப்போது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு 15 பேர் 100க்கு 15 பேர் நினச்சா கூட போதும். பெரிய வாழ்நாள் சக்ஸஸே அதான். அதுக்காக 100க்கு 15 பேர் நினைக்கிறேன், அப்படி இல்லை. இப்போ நம்ம இந்தியாவிலே 970 மில்லியன் ஓட்டு எண்ணிக்கை உள்ளவங்க மட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறேன். நான் காலையில் எந்திரிச்சு சரியாக ஒரு 5 மணிக்கு நான் இந்த பாட்டை படிக்கிறேங்க. இந்த 4 வரி பாட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 வரி பாட்டை தமிழ் உறவுகள், நம்ம தமிழில் பேசுகிறோம், தமிழ் உறவுகள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ நாளைக்கு காலையில் சரியாக ஒரு 5 மணிக்கு இந்த பாட்டை பாடுங்க. அதாவது வந்துட்டு இந்த ஆட்சி தான் இருக்கணும், அந்த ஆட்சி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆள்க தீயதெல்லாம், அதாவது தீமையெல்லாம் கீழே போகணும், நல்லவங்க வாழணும், நமக்கு நல்லதெல்லாம் கிடைக்கணும், இந்த உலகம் செழிப்புற்று வாழணும் அப்படிங்கிறதா இதனோட கான்செப்டு. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களே, நாளைக்கு காலையில்
5 மணிக்கு இந்த பாட்டை நான் பாடுறேன். இந்த வீடியோவை பார்க்குற நிறையா பேர் இதை பாடுங்க. இதன் மூலயமா நீங்கள் ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல, இதன் மூலயமா ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குங்க. வெறுமனையாக 4 வரி பாட்டு தான். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி பாடினா மட்டும் போதும். உலக மக்கள் நலக்கால 2வது. மொத்தத்தில் உங்களுக்கு எந்த வகையில் மாற்ற வேணும், உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு, நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த 4 வரி பாட்டை மட்டும் பாடுங்க. இயற்கை அதனோட வேலையை செய்யும். நன்றி நண்பர்களே. மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லோருக்கும் எப்போதும் நன்றி.